ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று, அதாவது ஃப்ரைடே மார்னிங் நாம ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக கொடுத்துருந்தது. அந்த லெவல்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நாம நேற்று லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணுறான். ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்றது 23,270 இது இருந்தது. இதை பிரேக் பண்றான், பிரேக் பண்ணும் பட்சத்துல மேல போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நமக்கு 300ல ஒரு ஸ்டாப் இருந்தது, 350ல ஒரு ஸ்டாப் இருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தோம். பிரீமியத்தோட சப்போர்ட் அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் கிடைக்கணும். அந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் கிடைக்காத வரையும் மார்க்கெட் நல்ல ஃபர்தரா மேல போக முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே தான் நடந்திருந்தது. காலையில ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஸ்விங்லேயே பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே. ஆனா சஸ்டெயின் ஆக முடியல. அங்க இருந்து எங்க வந்தா பாருங்க, எக்ஸாக்டா நம்மளோட ஃபைட்டர் லெவல், நம்மளோட S2 சாரி S1 அங்கதான் வந்து சப்போர்ட் எடுத்தான். சப்போர்ட் எடுத்தவன் நேரா போனா ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணா, திரும்பியும் 300 நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் பண்ணாலுமே 350 தாண்டி அவனால நிக்க முடியல. 350ல எக்ஸாக்டா ரிஜெக்ஷன் ஆகி நேரா ப்ரீவியஸ் டே லோ வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக்கோட லோவை டச் பண்ணியிருக்கான். லாஸ்ட் வீக் அப்படின்னா இன்னைக்கு திங்கக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையோட டேட்டாவை தான் நாம பார்க்குறோம். வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கு முந்தின வாரத்தோட லோ தான் இது 23,047. ஓகே, இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,244, 23,171, 23,027, 22,955. இதுதான் இன்னைக்கு உண்டான R1, R2, S1, S2. இதை தாண்டி நாம என்ன மார்க் பண்ணிருக்கோம்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ், இன்னை ஓப்பன் கிடைச்சோம்னா இன்னை ஓப்பன் மார்க் பண்ணிப்போம். அதை தாண்டி லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ, லாஸ்ட் மந்தோட ஹை, லாஸ்ட் மந்தோட லோ, இதுதான் நாம சார்ட்ல மார்க் பண்ணியிருப்போம். இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஓகே, பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 23,050 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகும்போது நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுவும் பிரீமியம் சப்போர்ட் பண்ற இடத்துல மட்டும்தான். அதே மாதிரி இது ஃபால் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா 100க்கு கீழே இருக்கும் போதே டோட்டலா செல்லிங் தான். செல்லிங் வரணும். ஒன்ஸ் அது 50ஐயும் பிரேக் பண்ணும்போது 23,050ஐயும் பிரேக் பண்ணும்போது டவுன் சைட்ல நல்ல மூவ். அப் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 250 அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்டா இருக்கும். மேல போறதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கிறவங்க ஸ்பாட்ல இருக்க கேண்டில்ஸை பார்த்து ஏமாறாதீங்க. ரெட் கேண்டில் வந்துருச்சு, நான் புட்டு எடுக்கிறேன், கிரீன் கேண்டில் வந்துருச்சு, கால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாறாதீங்க. எந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பணும், எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்றது செல்லர் வெளியே போற இடத்துல தான் பையர் என்ட்ரி ஆகணும். அந்த இடத்த தேடி கண்டுபிடிங்க. அந்த இடத்த பிரீமியத்துல மட்டும்தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். வேற எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. வேற இடத்துல எல்லாம் தேடி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.